அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அலகு 7 நில வரைபட திறன்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. 1. ஒரு நில வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது. விடை தலைப்பு. 2. நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள். விடை முறை குறியீடுகள். 3. உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் GPS பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள். விடை 24. பொறுத்துக. நில வரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை. விடை நில வரைபட கலையியல். 2. புவியின் வடிவம். விடை ஜியாய்டு. 3. நவ்ஸ்டார். விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. கூற்று: செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வளைய அமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்பு. காரணம்: கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிழக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கான விடை A மற்றும் R இரண்டும் சரி. R ஆனது Aவிற்கு சரியான விளக்கம். அடுத்து கூற்று: ஒரு நில வரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. காரணம்: இது பொதுவாக நில வரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும். இதற்கான விடை A தவறு, R சரி. அடுத்து சுருக்கமான விடையளி. நில வரைபடம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 236 இருக்கு, பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது. நில வரைபடம் ஒரு புவியியலாளரின் அடிப்படை கருவியாகும். இது வரைபடங்கள், வார்த்தைகள் மற்றும் குறியீடுகள் மூலம் புவியின் மேற்பரப்பினை தெள்ளத் தெளிவாகவும் திறம்படவும் விளக்குகிறது. புவியியல் கற்பித்தலில் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் அடுத்து இருப்பிட வழிகாட்டியாகவும் நில வரைபடங்கள் செயல்படுகின்றது. இது முதல் கேள்விக்கான விடை. இல்லைன்னா இதையும் விடையாக கூட எழுதிக்கலாம். நில வரைபடம் என்பது காகிதம் அல்லது துணி அல்லது ஏதேனும் தட்டையான பரப்பில் புவியின் மேற்பரப்பின் முப்பரிமாண வடிவத்தை சிறிய வடிவில் காட்டுவதாகும். நில வரைபடங்கள் உலகினை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வரைந்து காண்பிப்பவையாகும். இது கூட நம்ம விடையாக எழுதிக்கலாம். சரியா? இதே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இதை கூட விடையாக எழுதிக்கலாம். 2ல் எது எழுதினாலும் சரிதான் விடை. அடுத்து நிலை வரைபடத்தின் கூறுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 239 இருக்குது, பார்க்கலாம். சாரி, பக்க எண் 237 இருக்குது இதற்கான விடை. பக்க எண் 237 நில வரைபடத்தின் கூறுகள்னு தலைப்பு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா தலைப்பு, அளவை, திசை, வலைப்பின்னல் அமைப்பு, கோட்டு சட்டம், நில வரைபட குறிப்பு மற்றும் முறை குறியீடுகள். இது பாயிண்டாக நீங்கள் புல்லட் போட்டு கூட 1 by 1 எழுதிக்கலாம். இது 2வது கேள்விக்கான விடை. 3வது கேள்வி பாருங்கள். A மற்றும் B ஆகிய இரு நகரத்துக்கு இடையேயான தூரம் 5 கிலோமீட்டர் ஆகும். இது நில வரைபடத்தில் 5 சென்டிமீட்டர் இடையாக குறிக்கப்பட்டுள்ளது. இந்த தூரத்தை கணக்கிட்டு பிரதிபின்ன முறையில் விடை தருகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். பிரதிபின்ன முறைன்னு போட்டு நில வரைபட தூரம் டிவைடட் பை புவிப்பரப்பின் தூரம்னு போட்டுட்டு RFன்னு போட்டு RF இதெல்லாம் 5 சென்டிமீட்டர் பை 5 கிலோமீட்டர்னு போட்டுட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம். நம்மளுக்கு என்ன விடையாக கிடைக்கும்? 1 கிலோமீட்டருக்கு 1:1 வரும். 5 கிலோமீட்டருக்கு என்ன வரும் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து நில அளவை செய்ய பயன்படும் கருவிகளை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 240 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். சங்கிலி, பட்டக காந்தவட்டை, சமதள மேசை, மட்டமானி, அப்னே மட்டம், சாய்வுமானி, தியோடலைட். இது அப்படியே 1 by 1
நீங்கள் பாயிண்ட் போட்டு கூட எழுதிக்கலாம். அடுத்து தொலை நுண்ணுணர்வு வரையறு. இதற்கான விடை பக்க எண் 240 இருக்குது, பார்க்கலாம். இந்த 4வது கேள்விக்கு விடை பார்த்தோம்னா அதுக்கு கீழேயே இருக்கும். தொலை நுண்ணுணர்வு என்பது புவியில் உள்ள பொருட்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் தொலைவில் இருந்து உற்று நோக்கி அவற்றின் தகவல்களை சேகரிப்பது ஆகும். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து 6வது கேள்வி, தொலை நுண்ணர்வின் கூறுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். தொலை நுண்ணுணர்வுன்னு வரும் அந்த இடத்துல, அவ்வளோதான். நம்ம பக்க எண் 241 கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தொலை நுண்ணுணர்வு கூறுகள் ஆற்றல் மூலம், அனுப்பும் வழி, இலக்கு, உணர்விகள். இந்த 4 மட்டும் விடையை எழுதிக்கலாம். 6வது கேள்விக்கான விடை. அடுத்து காரணம் கூறுக. நில வரைபடம் வரைதலில் செயற்கைக்கோள் பதிமங்கள் துணை புரிகின்றன இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். அது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அதாவது நில வரைபடம் வரைவதில் வான்வழி புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அவை பல நேரங்களில் தெளிவற்றதாகவும் நிறம் குறைந்தும் காணப்பட்டது. ஆனால் செயற்கைக்கோள் பதிமங்கள் தெளிவுடையதாகவும் அனைத்து தகவல்களுடனும் நில வரைபடம் வரைய உதவுகின்றன. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து புவியியல் வல்லுநர்களின் அடிப்படை கருவி நில வரைபடம்னு கொடுத்துருப்பாங்க. இதற்கான விடை இங்கே இருக்குது. நில வரைபடங்கள் வார்த்தைகள், குறியீடுகள் மூலம் புவியின் மேற்பரப்பினை தெளிவாகவும் திறம்படவும் விளக்குகிறது. அடுத்து 3வதுக்கு பாருங்கள். நில வரைபடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்ட புவி வலைப்பின்னல் அமைப்பு பயன்படுகிறது. இதற்கான விடையும் இங்கே இருக்குது. நில வரைபடம் உலகளாவிய மொழியாகும். சர்வதேச அளவில் உலகின் ஓர் இடத்தை சுட்டிக்காட்ட அச்சத்தீர்க்க கோடுகளின் அளவையை பயன்படுத்துகின்றனர். எனவே நில வரைபடத்தில் புவி வலைப்பின்னல் அமைப்பு மிக முக்கியமானதாகும். இந்த காரணம் கூறுக்கு இந்த 3 விடையை எழுதிக்கலாம். நம்மளுக்கு 2வது கேள்வி 3வது கேள்வி புத்தகத்திலே இருக்குது. இவை நம்ம பார்த்த விடை தான் அப்படியே தான் இருக்கும். பக்க எண் 236 238 பார்த்துக்குங்க. அடுத்து வேறுபடுத்துக்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அட்டவணை போட்டு எழுதணும். இல்லைன்னா நம்ம பாயிண்டாக கூட எழுதிக்கலாம். முதல் இது புவி மாதிரி மற்றும் நில வரைபடம். அடுத்து வான்வழி புகைப்படங்கள் மற்றும் செயற்கைக்கோள் பதிமங்கள். அடுத்து புவியியல் தகவல் அமைப்பு மற்றும் உலக அமைவிடம் கண்டறியும் பகுதி. இந்த 3க்கான விடை பார்க்கலாம். பாயிண்டாக பார்க்கலாம். நீங்கள் அட்டவணை போட்டு எழுதுறதுனால எழுதிக்கலாம். புவி மாதிரின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கிங்க. புவி மாதிரி முப்பரிமாண முறையில் மொத்த உலகையும் எடுத்து காட்டுகிறது. புவியின் கோள வடிவமான மாதிரியில் புவியின் அமைப்பை வெளிக்காட்டுகிறது. அடுத்து நில வரைபடம் போட்டு அதுக்கு கீழே இந்த 2 பாயிண்ட். இருபரிமாண முறையில் புவியின் மேல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெளிக்காட்டுகிறது. புவியின் இயற்கை அமைப்புகளை சமதள பரப்பில் பிரதிபலிக்கின்றது. அடுத்து வான்வழி புகைப்படங்கள் மற்றும் செயற்கைக்கோள் பதிமங்கள். செயற்கைக்கோள் பதிமங்களுக்கு இது அப்படியே கீழே எழுதிக்கலாம். செயற்கைக்கோள் அமைப்புகள் விலை உயர்ந்த திட்டமிட்டு கட்டமைக்க பரிசோதித்து மாற்றம் செயல்பட துவங்க குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகின்றன. அதாவது இங்கே நம்ம 2வது பார்த்தோம்ல, இந்த இடத்துல மற்றும்னு மாற்றி எழுதிக்கிங்க. சரியா? அதாவது செயற்கைக்கோள் அமைப்புகள் விலை உயர்ந்த திட்டமிட்டு கட்டமைக்க பரிசோதித்து மற்றும் செயல்பட துவங்க எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 10 ஆண்டுகள் ஆகின்றன. இது புத்தகத்தில் இருக்கும். ஆனால் தலைப்பு மட்டும் செயற்கைக்கோள் பதிமங்கள் மாற்றிக்கலாம். ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருப்பாங்க. மிக குறுகிய காலத்தில் முழு பகுதியில் உள்ள அனைத்து தகவல்களையும் செயற்கைக்கோள்கள் சேகரிக்கின்றன. அடுத்து பார்த்தோன்னா உலகளாவிய தகவல் சேகரிப்பிற்கு அனுமதி பெற தேவையில்லை. செயற்கைக்கோள்கள் புவியை சுற்றி வருவதால் எளிதாக மீண்டும் அதே பகுதியினை திரும்ப பார்க்கலாம். அடுத்து வானிலை அதிகம் பாதிக்காது. இந்த 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து வான்வழி புகைப்படம்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த 5 பாயிண்ட் அப்படியே 1 by 1 எழுதிக்கிங்க. சரியா? இங்கே இருக்குது பாருங்கள் இந்த 5 பாயிண்ட்டும். அடுத்து நம்மளுக்கு புவியியல் தகவல் அமைப்பு மற்றும் உலக அமைவிடம் கண்டறியும் தொகுதின்னு இருக்குது. புவியியல் தகவல் அமைப்புன்னு போட்டு அதுக்கு கீழே இங்கே எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா 1 2 மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. இதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அடுத்து அமைவிடம் கண்டறியும் தொகுதி இங்கே 3 பாயிண்ட் இருக்குது. இது அப்படியே எழுதிக்கலாம். இது அமைவிடம் கண்டறியும் தொகுதி. சரியா? அதாவது 2வதுக்கு புத்தகத்திலே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த அட்டவணையில் இருக்கும். இது செயற்கைக்கோள் பதிமங்கள்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். வான்வழி புகைப்படம்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட் அப்படி எழுதிக்கலாம். உலக அமைவு கண்டறியும் தொகுதிக்கு இங்கே பாயிண்ட் நான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை கூட நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் நான் கொடுத்தது கரெக்டு தான். இதை கூட சேர்த்து எழுதிக்கலாம். புவியியல் தகவல் அமைப்புக்கு இங்கே பாயிண்ட் இருக்கும், அதுலேயே இருக்குது. அதில் எடுத்து நீங்களாக கூட எழுதலாம், வேறுபடுத்தி எழுதலாம். சரியா? இப்போ நம்ம வேறுபடுத்துக்க பார்த்தாச்சு. விரிவான விடையளிக்கும் அடுத்து பார்க்கணும். அதாவது நில வரைபடங்களில் அளவை என்பதன் பொருள் என்ன, அதன் வகைகளை விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 237 இருக்குது, பார்க்கலாம்.
இங்கே இருக்குது பாருங்கள், அளவைன்னு இருக்கா இல்லையா, இதுக்கு கீழே அளவைன்னு போட்டு அளவை என்பது நில வரைபடத்தின் இரு புள்ளிகளுக்கும் புவிப்பரப்பில் அதே இரு புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள ஒரு தூர விகிதம் ஆகும்னு எழுதிட்டு, அளவைகள் வந்து 3 முறைகளில் நில வரைபடத்தில் காட்டப்படுகின்றன. அவையாவன சொல்லளவு முறை, பிரதிபின்ன முறை, கோட்டளவு முறை 3 எழுதிட்டு, சொல்லளவை முறைன்னு போட்டுட்டு அது கீழே இந்த இது ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். நில வரைபடத்தில் உள்ள தூரம் மற்றும் புவியின் உண்மையான தூரத்தினை ஒப்பீடு செய்து சொற்களில் குறிப்பிடுவது சொல்லளவு முறையாகும். இது 1 சென்டிமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு சமம். இது 1 சென்டிமீட்டர் கொண்டு 10 கிலோமீட்டர் என்று குறிக்கப்படுகிறதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து பிரதிபின்ன முறைன்னு போட்டுட்டு இம்முறையில் நிலவரைபடம் மற்றும் உண்மையாக தூரங்களின் ஒப்பீடு விகிதமாகவோ பின்னமாகவோ வெளிப்படுத்தப்படும். இது வழக்கமாக RF என சுருக்கமாக கூறப்படுகிறது. இது வரலும் மட்டும் எழுதிட்டு அதுக்கு கீழே இதை மட்டும் எழுதிக்கலாம். பிரதிபின்ன முறைன்னு போட்டுட்டு நில வரைபட தூரம் புவிப்பரப்பின் தூரம் இதை மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டளவை முறை. கோட்டளவை முறைன்னு போட்டு இது ஃபுல்லாகவே அப்படியே எழுதிக்கோங்க. நேரடியாக வழக்கு உதவுகிறது. இது வரல முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது பாருங்கள், திசைகள் தகுந்த படம் வரைந்து விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதே பக்கத்தில் தான் இருக்குது. முதல் கேள்விக்கான விடை பார்த்தோன்னா கோட்டளவை முறை, அது கீழேயே திசைகள்னு இருக்கும். இது அப்படியே எழுதிக்கலாம். அதாவது பொதுவாக நில வரைபடங்கள் வடதிசையை அடிப்படையாக கொண்டு வரையப்படுகின்றன எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு நில வரைபடத்தில் இதெல்லாம் குறிப்பிடும் வரலும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. சரியா, இது வரலும் எழுதி முடிச்சுட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. இந்த படத்தை வரைஞ்சிட்டு அதில் திசைகள்லாம் இந்த மாதிரி குறிச்சிக்கணும். சரியா, அதாவது அடிப்படை திசைகளை நினைவில் வைத்துக்கொள்ளும் உதவு வாக்கியம் வந்து இந்த மாதிரி நம்ம இது வந்து எழுத தேவையில்லை. நான் வந்து இந்த படத்தை மட்டும் வரைஞ்சா போதும். வண்ணமயமாய் கிழக்கில் தென்படும் மேகம் அப்படின்னு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வண்ணமயமான வானா வடக்கு, கீழா கிழக்கு, தேனா தெற்கு, மேனா மேற்கு, அப்படியே இந்த திசைகள் இருக்கும் பாரு, இந்த மாதிரி இந்த படத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சி இந்த திசைகளை எழுதிக்கிங்க. சரியா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து வந்து மூன்றாவது உலக அமைவிட தொகுதியின் பயன்களை விவரின்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 242 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், 242 உலக அமைவிட கண்டறியும் தொகுதி நன்மைகள்னு கொடுத்துருப்பாங்க. பயன்கள்னாலும் நன்மைகள்னாலும் ஒன்று தான். அதனால் நம்ம இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே எழுதிக்கலாம். கைபேசிகள், கைக்கடிகாரங்கள், புல்டோசர்கள், கப்பல் கொள்கலன்கள் மற்றும் தானியங்கி பணப்பரிமாற்ற கருவிகள், ATM என அனைத்திலும் உலக அமைவிட கண்டறியும் தொகுதி தொழில்நுட்பம் பெரிதும் பயன்படுகின்றது. அடுத்து அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. உலக அமைவிடலேருந்து உள்ளது வரணும்னு ஒரு பாயிண்ட்டு, இல்லை நீங்கள் பிரித்து கூட எழுதலாம். உலக அமைவிட கண்டறியும்லேருந்து திகழ்கின்றது வரல ஒரு பாயிண்ட் எழுதிட்டு நம்பிக்கையான சுற்றுலா வழிகாட்டியாகவும் உள்ளது அது ஒரு பாயிண்ட்டாகவும் நீங்கள் எழுதலாம். சரியா, நீங்களாக பாயிண்ட்டை பிரித்து கூட எழுதிக்கலாம். அடுத்து விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் இதிலேருந்து உதவுகிறது. GPS பெரிதும் உதவுகிறது. அடுத்து இந்த லாஸ்ட் இது வரலும் செயல்படுகின்றன இது வரலும் நீங்கள் எழுதிக்கலாம். மூன்றாவது கேள்விக்கான விடை. இப்போ அடுத்து நம்ம வந்து நில வரைபட செயல்பாடு கொடுத்துருப்பாங்க. அதாவது நில வரைபட புத்தகத்தை கொண்டு அட்லஸ் புத்தகம் இருக்குல்ல, அதிலிருந்து தமிழ்நாடு புறவரி நில வரைபடத்தில் கீழ்காண்பவர்களை குறிக்கும் இந்த 4ஐயும் நம்ம குறிக்கணும். சென்னை நகரின் அச்ச தீர்க்க பரவல் 10 டிகிரி வடக்கு மற்றும் 78 டிகிரி கிழக்கு அச்ச தீர்க்க பரவலில் அமைந்துள்ள நகரம். அடுத்து 11 டிகிரி வடக்கு மற்றும் 76 டிகிரி கிழக்கு அச்ச தீர்க்க பரவலில் அமைந்துள்ள நகரம். கன்னியாகுமரியின் அச்ச தீர்க்க பரவல். இது 4ஐயும் குறிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம். இல்லை தமிழ்நாடு மேப் இருக்குல்ல, இதில் இருந்து உலக வரைபடத்தில் குறிக்க சொல்லிக்கலாம். சென்னை, கோழிக்கோடு, மதுரை, கன்னியாகுமரி இந்த மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம். சரியா, அடுத்து நம்மளுக்கு உயர் சிந்தனை வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அதற்கான விட இந்த மாதிரி எழுதிக்கிங்க. சரி, செயற்கைக்கோள் இல்லாத உலகத்தை உன்னால் கற்பனை செய்ய இயலுமா அப்படிங்கிறத நீங்களாக சொந்தமாக கூட எழுதிக்கலாம்.